வணக்கம். வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீதவள வயற்புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். அற்புதமான ஒரு வரலாறு நாம் பார்க்க போகிறோம். திருஞான சம்பந்த பெருமான் திருத்தொண்ட தொகையில் சுந்தரமூர்த்தி பெருமான் பாடுவார். வம்பரா வரிவண்டு மணம்நார மலரும் மதுமலர் நற்கொன்றையான் அடியலால் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு பாடுவார். எவ்வளோ ஒரு அடைமொழி இருக்கு இல்லையா, அற்புதமான அடைமொழி. என்ன அப்படின்னா, கொன்றையை அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமான். அப்படி வம்பரா வரிவண்டு, ரொம்ப புதிய மலர், வண்டுகள் எல்லாம் மொய்க்கக்கூடிய அவ்வளவு தேன் மிகுந்த மலரை தன்னுடைய சடையில் சூடி இருக்கக்கூடிய கொன்றை அணிந்தவன் இல்லையா பெருமான். அவருடைய திருவடியை தவிர வேறு எதையும் போற்றாத வணங்காத வேறு எந்த நினைவும் இல்லாத எம்பிரான் சம்பந்தன் அப்படின்னு பாடுவார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் திருஞான சம்பந்த பெருமான். திருஞான சம்பந்த பெருமானுடைய அவதாரம் என்பது மிக முக்கியமானது அப்படின்னு நாம் சொல்லணும். ஏன் அப்படின்னா, தமிழுக்கு சங்கம் வைத்து வளர்த்த நாடு நம்முடைய நாடு. இந்த மொழி இங்குதான் தோன்றியது. இந்த மொழி எப்படி தோன்றியது அப்படின்னு சொல்லும்போது திருவிளையாடற் புராணத்தில் பரஞ்சோதியார் பாடுவார் ரொம்ப அற்புதமாக. கண்ணுதல் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுற தெரிந்து ஆய்ந்த பசும் தமிழ் என்று சொல்வார். அப்படின்னா என்ன? இந்த மொழியை யாரும் உரிமை கொண்டாட முடியாது. இந்த மொழி நாங்கள் தான் கொண்டு வந்தோம், நாங்கள் தான் வளர்த்தோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மொழியை கொண்டு வந்தவன் சிவபெருமான். சிவபெருமான் தான் இந்த மொழியை நமக்கு தந்தான். அதுவும் எப்படி கொடுத்தானாம்? கழகமோடு அமர்ந்து. சங்கம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தாம பரஞ்சோதியார் ரொம்ப அழகா கழகம் அப்படின்னு சொல்வார். கழகமாக அமர்ந்து அவையிலிருந்து பெருமான் புலவர்களை அமர வைத்து தான் நின்று கொண்டு நூல் எப்படி இயற்ற வேண்டும், அந்த நூலை எப்படி அரங்கேற்ற வேண்டும், அரங்கேற்றும் பொழுது எப்படியெல்லாம் தடை உடை இதை எல்லாற்றையும் பெருமான் சொல்லி கொடுத்தார். அப்படின்னா அந்த மொழியை பண்ணுற தெரிந்து ரொம்ப பண்படுத்தி இறைவன் கொடுத்த மொழி இந்த மொழி. அதனால தான் இந்த மொழி இன்னும் சிறப்பாகவே இருக்குது. எந்த சூழலிலும் இந்த மொழியை ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது. அப்படின்னா அதற்கு காரணம் பெருமான் கொடுத்த மொழி அப்படிங்கிறதுனால. அப்படி நாம் பார்க்கும் பொழுது இந்த மொழிக்கு ஒரு இன்னல் ஏற்பட்டது. என்ன இன்னல் அப்படின்னா, இந்த தமிழ்நாடு என்பது சமயம், சைவ சமயம், தனி ஒரு பாரம்பரியம், பண்பாடு, மொழி வளம் எல்லாமே உடையதில்லை. இலக்கிய வளம், இலக்கண வளம் எல்லாமே உடையது இந்த மொழி. ஆனால் இந்த மொழிக்கு அந்நியம் உடையவர்கள் அப்படின்னா நாம யாரையுமே அந்நியமாக பார்க்கறதில்ல. ஏன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னவர்கள் நாம். வெறும் சொல்றது மட்டும் இல்லை, நம்மளுடைய நடைமுறையே அப்படிதான். இன்றைக்கு நாம் அப்படித்தான் இருக்கோம். ஆனால் நம்ம நாட்டுக்குள் வந்த பிறர், மற்றவர் என்ன அப்படின்னா அப்படி நினைக்கல. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாரும் நம்மை நினைக்கிறதில்ல. இப்போ கூட இருக்கல, நம்மளை மாதிரி எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. அப்படி யார் வந்தாங்க அப்படின்னா, சமணர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் சமணம் தோன்றவில்லை. அதனுடைய பிறப்பிடம் தமிழ்நாடு ஒருபோதும் இல்லை. அங்கிருந்து தான் வந்தாங்க. வந்த உடனே பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் அப்போ யார் அப்படின்னா கூன் பாண்டியன் அப்படிங்கிற மன்னன். இன்ற சீர் நெடுமாறனாக நம்ம பார்ப்போம் கூன் பாண்டியன். அப்போ வந்திருக்கும் போது முழுக்க சமணம் பரவி, ஏன்னா எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்து தான் வச்சிருப்பாங்க. ஆனால் அது பரவி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த நாட்டில் நிலவக்கூடிய பண்பாட்டை குறைப்பதாக. யோசிச்சு பாருங்க, திருநீர் வைக்காம இன்னையிலேருந்து யாரும் இங்கே திருநீர் வைக்கக்கூடாது, உத்திராக்கம் போடக்கூடாது, சிவன் சொல்லக்கூடாது, சிவன் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? இப்போ பாண்டிய நாட்டை ஆளுகின்ற மன்னனை அவர்கள் வசப்படுத்தி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த திருக்கோயில் வழிபாடு எதுவுமே இல்லாமல் அந்த பண்பாட்டுக்கே ஒரு போர் நடந்த மாதிரி இருந்தது. அப்படி இருந்த உடனே அந்த நேரத்தில் நல்லவர்கள் என்ன பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, ஆண்டாண்டு காலமாக இவ்வளவு செழுமை வாய்ந்த ஒரு பண்பாடு மொழியை உடையவர்கள் நமக்கு இப்படி ஒரு இன்னல் ஏற்படலாமா, இந்த மொழிக்கு ஒரு இன்னல் ஏற்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதில் சோழ நாட்டில் சீர்காழி அப்படின்னு ஒரு கோயில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஊரில் சிவபாத இருதயர், பகவதி அம்மையார் என்ற இருவர் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய தவம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. எதற்காக தவம் செஞ்சாங்க அப்படின்னா, இந்த சமண இருள் நீங்கி சைவம் வரணும், பண்பாடு பாதுகாக்கப்படணும், சிவநாமம் எல்லா இடத்துக்குலையும் இருக்கணும், சிவ வழிபாடு இருக்கணும் அப்படிங்கிறதா, சைவம் நிலை பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தவம் இருக்காங்க. அதுக்காக ஒரு குழந்தைய
எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு தோணிபுர பெருமான்கிட்ட போய் வேண்டுறாங்க. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நாம் கோயில் கோயிலாக சென்று குழந்தை வரம் வேண்டுவதெல்லாம் எதற்காக? எனக்கு ஒரு குழந்தை இருக்கணும், என் பேரை சொல்கிறதுக்கு, எனக்கு ஒரு வாரிசு வேணும், என்னுடைய சொத்தை எல்லாம் அனுபவிக்க ஒரு குழந்தை வேணும், மகிழ்ச்சியாக இருக்குது. குழந்தைன்னா ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லையா, செல்வம் அதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெரிய வேண்டுதல், மருத்துவமும் பார்க்குறோம், ஆலய வழிபாடு இதெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்க இருவருமே தவம் செய்தது ஒரு திருமணமான இல்வாழ்க்கையினுடைய சிறப்பாக ஒரு மகவு வேண்டும், அது இருக்கட்டும். ஆனால் அவங்க சிறப்பாக கேட்டது எதற்காகன்னா, சமயம் காப்பாற்றப்பட வேண்டும், சைவ நெறி சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழந்தையை எனக்கு கொடுக்க மாட்டியா பெருமானை, கொடுக்கணும் அப்படின்னு வேண்டுனாங்க, தவம் செய்தாங்க. அதற்கு இறங்கி தான் பெருமான் வந்து கொடுத்தாங்க. அப்படின்னா அவங்களுடைய வழிபாடு மட்டும் அல்ல, இறைவனுடைய விருப்பமும் அது. ஏன், இந்த சமயத்திற்கும் இந்த மொழிக்கும் ஏதாவது இன்னல் இடர்பாடு வந்தால் அதனை தீர்க்க வேண்டிய முழு பொறுப்பும் பெருமானுக்கு தான் உரியது. ஏன்னா இதற்கெல்லாம் ஒரு காவலன், ஒரு உடைமை, இந்த உடைமைக்கெல்லாம் பொறுப்பாளன் தலைவன் யார் அப்படின்னா பெருமான் தான். ஏன்னா யாருடைய சொத்தோ அந்த சொத்தை யார் பாதுகாக்கணுமோ அவங்க தான் பாதுகாக்கணும். இதெல்லாம் நம்ம ஆளாளுக்கு பங்கு போடுகிற ஒரு சொத்து கிடையாது. இந்த மொழி, இந்த சமயம் எல்லாம் இறைவனுடையது. இதற்கு ஏதாவது வந்தால் இறைவனே வருவான், இறைவனே அதை தீர்ப்பான். அப்படித்தான் இந்த இது நடந்தது. இப்போ இவங்க வேண்டின உடனே நம்ம இப்படியும் பார்ப்போம். இந்த பக்கம் சிவபாத இருதயரும் பகவதி அம்மையாரும் தவம் செய்கிறாங்க. சிவபாத இருதயர் எவ்வளவு அழகான பேர், ராஜராஜ சோழனுக்கு சிவபாத சேகரன் அப்படின்னு பேர் இல்லையா? சிவபாத இருதயர் அப்படின்னா சிவபெருமானுடைய திருவடிகளை தன்னுடைய நெஞ்சில் சுமந்து கொண்டிருப்பவர் அப்படிங்கிற பொருள். எவ்வளோ அற்புதமான பேர் இல்லையா? அப்போ அப்படி இருந்த உடனே அந்த நேரத்தில் தான் சோழ நாட்டிலிருந்து மங்கையர்க்கரசியார் பாண்டிய நாட்டிற்கு திருமணமாகி போகிறாங்க, பாண்டிய பேரரசியாக இருக்காங்க. அப்போ அங்கே போய் பார்த்தா சோழ நாடு சொல்லவே வேணாம். வழி வழியாக சோழர்கள் எல்லாம் சிவ வழிபாட்டில் சிறந்து இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பாண்டிய நாட்டுக்கு போனால், பாண்டிய நாடுனா என்ன சிறப்பு? இன்றைக்கு கூட பாண்டிய நாடுன்னா மதுரை தான் நம்ம சொல்லுவோம். மதுரைனா நம்ம எல்லாருக்கும் என்ன நினைவுக்கு வரும்? உடனே மீனாட்சி அம்மை தான் நினைவுக்கு வருவாங்க. சொக்கநாதர் ரெண்டாவதாக வருவார், முதல்ல மீனாட்சி அம்மை வருவாங்க. ரொம்ப அழகான பெயர் அங்கையர் கன்னி, தடாதகை பிராட்டியார் அங்கையர் கன்னி. சுவாமிக்கு பேர் ஆலவாயுடைய நாயனார் அப்படின்னு ரொம்ப அழகாக பார்ப்போம். அப்போ அப்படி இருக்கக்கூடிய பாண்டிய நாட்டில் சிவ வழிபாடு அருகி போயிருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும் அம்மையாருக்கு? அப்போ அவங்க ஒரு தவம் இருந்தாங்க, பெருமானே எப்படியாவது இந்த சமயத்தை காப்பாற்றணும், வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொக்கநாதற்ற அவங்க நாளும் விண்ணப்பம் செய்தாங்க. இவங்க ஒரு தாய், அவங்க ஒரு தாய். அங்கே இன்னொரு தாயும் ஒரு தவம் செய்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னா அவங்க தமிழ் தாய், நம் எல்லோருக்கும் தாயாகிய தமிழ். அதை அவங்களுடைய வரலாற்றில் திருஞான சம்பந்த பெருமானுடைய அவதார நோக்கத்தை ரொம்ப அவர் பிறக்கின்ற சூழலை சொல்லும்போது தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், தொண்டர் மனம் களி சிறப்ப தூய திருநீற்றினரி எண்டிசையும் தனி நடப்ப ஏழ் உலகும் குளிர் தூங்க அண்டர்குலம் அதிசயிப்ப அந்தனர் ஆகுதி பெருக வண்டமிழ் செய் தவம் நிரம்ப மாதவத்தோர் செயல் வாய்ப்ப அப்படின்னு சொல்லுவார். வண்டமிழ் செய் தவம் நிரம்ப, தமிழ் செய்த தவம் நிரம்பியவுடன் சம்பந்த பெருமான் வந்து விட்டாராம். சம்பந்த பெருமான் வந்த உடனே தமிழுடைய தவம் நிறைவு பெற்றதாம். அப்படின்னா நிரம்பியதாம். அப்படின்னா 3 தாய்மார்கள் தவம் செய்து அவதாரம் செய்தவர் திருஞான சம்பந்த பெருமான். இப்போ அப்படி இருக்கும்போது தான் அந்த சீர்காழியில் பகவதி அம்மையாருக்கு மகப்பேறு வாய்க்கப்பெற்று ரொம்ப அழகாக அவர் பிறக்கிறார். அவதாரம் செய்கிறாருன்னா தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். ஏன் பிறத்தல்னு சொல்கிறது இல்லை அப்படின்னா, அவதாரம்னா இறங்குதல் அப்படின்னு பேர். நம்ம அவதாரம் எடுத்து வந்தார் அப்படின்னா அவர் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர், நம் பொருட்டு மக்களுக்காக கீழிறங்கி வர்றது அப்படின்னு பார்ப்போம். அதுபோல் திருஞான சம்பந்த பெருமான் வினையின் காரணமாக பிறவி வரலை. நமக்கு பிறவி எப்படி, நாம் செய்த வினைகள் ஏற்றார் போல பிறவி அமையும் இல்லையா, அது போல வந்தவர் இல்லை. அவர் முன்னாடி பெருமானுடைய திருவடியில் இருந்தவர். சுவாமி இந்த உயிர்கள் உய்ய வேண்டும், சமயம் மொழி காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அங்கிருந்து இங்கே, ஏன்னா ஒரு அரும்பெரும் செயலை செய்யணும், ஒரு முக்கியமான செயலை செய்யணும்னா அது பெரியவங்களை தானே அனுப்புவாங்க, அதில் தகுதி படைத்தவர்கள் தானே அனுப்புவாங்க இல்லையா. அதனால இந்த மொழியை காப்பாற்ற வேண்டும், சமயம் காப்பாற்ற வேண்டும், உயிர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக சுவாமி அங்கேருந்து ஒரு புண்ணிய ஆன்மாவை இங்கே அனுப்புனார். அப்படி வரும்போது தான் அறுக்கணும். அது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கோள்கள் எல்லாம் திருஞான சம்பந்த பெருமான் அவதரித்த நாள் திரு ஆதிரை தான். ஏன்னா திரு ஆதிரைக்கு உகந்தானாக இருக்கக்கூடிய, ஆதிரை நாள் உகந்தானாக இருக்கக்கூடிய சிவபெருமானின் புகழை பாடப் போகிறார் இல்லையா, அதனால அதே நாளில் தான் அவர் வர்றாரு. அதை விட இவர் வரும்போது எல்லா கோள்களும் அழகிய உச்சங்களில்
பெருக்க வழியுடன் என்றதுன்னா எல்லா கோள்களும் ரொம்ப சரியா இருந்ததாம். இந்த நேரத்துல பிறந்தா அவ்வளவுதான், நம்ம சொல்லுவாங்களே இந்த நேரத்துல பிறந்தா பரணியில் பிறந்தால் தரணியை ஆளலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது போல எல்லாமே இருந்ததாம். இது எதற்காக இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, திருஞான சம்பந்த பெருமானுக்கு உதவி செய்யறதுக்காக அது நிக்கல. திருஞான சம்பந்த பெருமான் அவதாரம் செய்யும் பொழுது தாங்கள் எல்லாம் சரியாக இருந்தோம் அப்படிங்கிற பேரும் அந்த பயனும் கருதி அவை நின்றதா பெரியவங்க ரொம்ப அற்புதமா உரை செய்வாங்க. ஏன் அப்படின்னா திருஞான சம்பந்த பெருமானுக்கு அது தேவை கிடையாது. ஏன்னா இறைவனுடைய திருவடியிலிருந்து இதற்காகவே வந்தவர், இறைவனுடைய முழு அருள் பெற்று வரக்கூடிய ஒரு ஞான குழந்தை தான் அவர். அப்படி அவர் பிறந்த உடனே ரொம்ப அந்த அந்த ஊரே ரொம்ப மகிழ்வா இருந்ததாம், அவ்வளவு சிறப்பா இருந்ததாம். அப்படி அவர் வந்து வளர்ந்து வர்றாரு. பிள்ளையார் அப்படின்னு அவருக்கு பேர். பொதுவாக தானே பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்களே, ஏன் பிள்ளையார் அப்படின்னு ஒரு சிறப்பு பேர், ஆளுடைய பிள்ளையார்னு பேர். ஏன்னா 4 பெருமக்களை சொல்லும்போது இவர் ஆளுடைய பிள்ளையார், அப்பர் பெருமானை வந்து ஆளுடைய அரசு, சுந்தரமூர்த்தி பெருமானை வந்து ஆளுடைய நம்பி, மாணிக்க வாசகர் பெருமானை வந்து ஆளுடைய அடிகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிள்ளையார் அப்படின்னா உலகத்திற்கே தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய பெருமானும் பெருமாட்டி வந்து பாலூட்டி அவரை இது பண்ணதுனால அவரை பிள்ளையாருங்கிற பொது பெயராகவே அவருக்கு சொல்லக்கூடியதா ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க. அப்படி அவர் பிறந்து 3 வயது ஆகின்றது. 3 வயது ஆகும்போது தான் அவருக்கு எல்லாமே நினைவு வருது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், திருஞான சம்பந்த பெருமான் வருகின்ற அந்த காலம் இருக்கு இல்லையா, அது மிக மிக முக்கியமான காலம். இன்றைக்கும் சொல்கிறோம் இல்லையா, இந்த தமிழ் மொழியின் வரலாற்றை எழுதுகின்ற யாராக இருந்தாலும் சரி, அந்த 7ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு நம்ம என்ன சொல்கிறோம்னா பொதுவாக சங்கம் மருவிய காலம்னு சொல்லுவோம். அதன் பிறகு இந்த மொழி ஒரு வீறு நடை போட்டு எழுந்தது, இந்த மொழிக்கு ஒரு உயரிய சிறப்பு கிடைத்தது. அந்த தொடர்ச்சியிலிருந்து விட்டு போன தமிழிசைக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பு கிடைத்தது. அந்த சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்ட பண்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பண்கள் இசை மரபு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதனை அப்படியே பாடி தமிழிசையை மீட்டு கொடுத்த அந்த பன்முறையை அப்படியே கொண்டு வந்த இன்னும் சிறப்பாக கொடுத்த பெருமை திருஞான சம்பந்த பெருமானை சாரும். முன்னாடி காரைக்கால் அம்மையார் பார்ப்போம். காரைக்கால் அம்மையார் என்ன பண்ணுவாங்கன்னா பதிக தொடங்கி வைப்பாங்க. அவங்க தான் வந்து நைவளம் அப்படிங்கிற ஒரு பழமையான நட்டபாடை பண்ணில் பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தளம் அப்படிங்கிற பண்ணில் பாடியிருப்பாங்க, பதிகம் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து விளக்கமாக நம்ம இன்னொரு இடத்துல பார்க்க போகிறோம். அதன் பிறகு அந்த தொடர்ச்சியை அப்படியே ஒரு தீப்பொறி கிடச்சா அப்படியே வந்து பரவும் இல்லையா, ஜோதியாக அப்படி வெளிச்சம் தரும் இல்லையா, பெரும் ஜோதியாக மாறுவது போல அப்படி திருஞான சம்பந்த பெருமான் அதை கொண்டு வந்தார். அதனால இவருடைய அவதார நோக்கத்தை சொல்லும்போது தெய்வ சேக்கிழார் பெருமான் நிறைய நமக்கு சொன்னாலும் சொல்லிடுவார். அதை நம்ம பார்ப்போம். நம்ம சுந்தரமூர்த்தி பெருமான் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்காய் அப்படின்னு சொல்லுவார். எதற்காக அவர் இசை பாடினார் எல்லாம் சொன்னார் அப்படின்னா தமிழ் பரப்புவதற்காக அவர் செய்தார். அதனால திருஞான சம்பந்த பெருமான் இவங்களுடைய இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஏதோ அந்நியமாக பக்தி இலக்கியம் பாடியவராக, பக்தி இலக்கியம் தேவார திருமுறை பாடியதாக பார்க்கக்கூடாது. இந்த மொழியை காப்பதற்காக, தமிழை பரப்புவதற்காக ஒரு அவதாரம் நிகழ்ந்தது அப்படின்னா நேரடியாக திருஞான சம்பந்த பெருமானை தான் நாம் சொல்லுவோம். அப்படி அந்த சூழல்ல தான், இந்த மொழியை காக்க வேண்டிய சூழல்ல தான் திருஞான சம்பந்த பெருமான் வந்து அவதாரம் செய்கிறார். குழந்தைய ரொம்ப அற்புதமாக அவர்கள் வந்து வளர்த்து கொண்டு வர்றாங்க. 3 வயது வரும்போது இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, குழந்தை வந்து வெறுக்கொண்டு அழுகிறதுன்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னே தெரியாது, ஆனால் குழந்தை வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும். அம்மா என்ன பண்ணுவாங்க, அம்மா ஏதாவது பண்ணி குழந்தைய அமர்த்திடுவாங்க. வேற எங்கே போனாலும் அழுகை நிப்பாட்டாது. ஆனால் அம்மா கிட்ட வரும்போது உடனே அந்த குழந்தை வந்து அழுகை வந்து நிறுத்தும் இல்லையா, அதுபோல் இதை தெய்வ சேக்கிழார் பெருமான் என்ன சொல்வார் அப்படின்னா, பண்டு நினைவு பெருமானுடைய மறக்குமாறு இல்லாத என்னை மறப்பித்து மையல் செய்து பிறக்க வைத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு திருத்துருத்தி தேவாரத்தில் ரொம்ப அற்புதமாக சம்பந்த பெருமானே தன்னுடைய முன்னே என்ன இருந்த அப்படிங்கிறத பாடுவார். அப்போ அதை நினச்சி அழுவது போல அழுவாராம். அது அவங்களுக்கு தெரியலை, ஏன் குழந்தை இப்படி அழுகுது அப்படின்னு தெரியலை. அப்போ அப்படி வந்தவுடனே 3 வயது நிரம்பியவுடன் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவங்க அப்பா வந்து எப்போதுமே தோணிபுரநாதருக்கு போய் அந்த குளக்கரையில் தவம்லாம் உள்ள நீருக்குள்ளே அமர்ந்து செய்யக்கூடிய தவம் எல்லாம் இருக்குது, தியான முறை அதெல்லாம் இருக்குது. அப்போ அப்படி ஒரு நாள் போகும்போது இந்த குழந்தை வந்து நானும் உங்கள் கூட வர்றேன்னு அடம் பிடித்ததான். இன்றைக்கும் கூட நாம் வந்து கடைக்கு போகிறோம், வேற எங்கேயாவது போகிறோம், நம்ம குழந்தை சும்மா இருக்குமா, நானும் வர்றேன்னு அடம் பிடிக்கும். நாம் என்ன சொல்லுவோம், வீட்டில் போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய உள்ள அனுப்பிட்டு நாம்
போயிரும் இல்லையா, அப்படிதான் பார்ப்போம். ஆனா அங்க மறுக்க முடியல. அவங்க அப்பா எவ்வளவோ சொல்றாரு வேண்டான்னு. இல்ல இல்ல நான் வந்தே தீர்வேன்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ நன்று நின் செய்கை யாமறியும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போனா குளக்கரையில வேற அமர வச்சுட்டு அவருக்கு உள்ள போய் நீராட அச்சமா இருக்கு. ஏன்னா குழந்தை இல்லையா. அப்போ ரொம்ப அச்சத்தோட பார்த்துட்டு தோணிபுரத்துல நீங்க சீர்காழி போனீங்கன்னா அந்த கோயிலே ரொம்ப அற்புதமா இருக்கு. நம்ம போய் நிச்சயமாக வணங்க வேண்டிய அற்புதமான திருத்தலம். இன்னைக்கு போனீங்கன்னா அந்த குளக்கரையிலேருந்து பார்த்தா தோணிபுரம் அந்த சிகரம் கருவறை விமானம் ரொம்ப அற்புதமா தெரியும். அப்ப அப்படி வந்த உடனே சுவாமியை பார்த்து சொல்றாரு, பெருமானே பெருமாட்டி நீங்க தான் இந்த குழந்தையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நீராட போனார். மூழ்கி தியானம் செய்தார். இந்த குழந்தையை பார்த்தது கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுதுன்னா பசி எடுத்து அழுவது போல, அவங்க தந்தையார் நீருக்குள்ள போயிட்டாரு, கூப்பிட முடியாது, அவரை பார்த்து அழுகலை, இல்லை வேற யாராவது புறத்தை பார்த்தா அழுகலை, நேரடியாக தோணிபுர சிகரம் பார்த்து ரொம்ப அழகா சொல்வாரு, இந்த கண்மலர்கள் நீர் ததும்ப அப்படின்னா என்னன்னா திருஞான சம்பந்த பெருமானுடைய கண்கள் மலர் போல இருந்தது. அவருடைய கை இருக்குல்ல செங்கை, அதுவும் மலர் போல இருந்ததாம். கால் மலர் போல, உடம்பு முழுக்கவே செந்தாமரை போல் அவளு செக்கச்செவேன்னு அப்படின்னா குழந்தை எப்படி இருக்கும், பிஞ்சு குழந்தை அப்படி இருந்ததாம். அப்படி கண் மலர்ல நீர் ததும்புதான், கண்ணீர் வருதான். அதனாலதான் மலர்ந்து அழுத அப்படின்னு தெய்வ சேக்கிழார் பெருமான்னு சொல்றாரு. ஒரு குழந்தை அழுதா, யாராவது அழுதாங்கன்னா ரொம்ப மலர்ச்சியா அழுகிறாங்களே, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குன்னு யாராவது சொல்லுவோமா? ஆனா திருஞான சம்பந்த பெருமான் அழுகின்ற அந்த அழகை ரொம்ப அழகா மலர்ந்து அழுத அப்படின்னு தெய்வ சேக்கிழார் பெருமான் காட்டுவார். அப்படி அழுது தோணிபுர சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழுது அருளினார். திருஞான சம்பந்த பெருமான் அழுகலையா, அழுது அருளினாராம். ஏன் பதிகத்தை அவர் பாடப் போகிறார் என்பதற்காக அவர் அழுதாரு அப்படின்னு. நம்ம 3 பார்க்கிறோம் இல்லையா, வேதநெறி தழைத்தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்து அழுத அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இது புனிதவாய் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நமக்கும் வாய் இருக்கு இல்லையா, நாமளும் நிறைய பேசுறோம், என்னென்னமோ செய்கிறோம். சில நேரம் பேசுகிறோம், சில நேரம் பல நேரங்கள் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா உளர்றோம். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, பயனற்ற சொற்கள் எதை பேசினாலும் அது பேச்சு கிடையாது, உளறல் தான். திருஞான சம்பந்த பெருமான் பயனற்ற எதையும் சொல்வதற்காக வரவில்லை. அவர் பாடியதெல்லாம் பதிகம் பாடிய திருவாயினை உடையவர் திருஞான சம்பந்த பெருமான். அப்படியாக திருஞான சம்பந்த பெருமான் பதிகம் பாட போகிறார் இல்லையா, அதனால அவருடைய வாயை சிறப்பித்து புனித வாய், இதில் தான் திருமுறை வரப்போகிறது, தமிழால் வேதம் பாடப்போகிறார் என்பதற்காக அவருடைய வாயினை சொல்லும்போது கூட புனித வாய் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்வார். அப்படி குழந்தை பார்த்து அழுத உடனே, அம்மே அப்பா என்று அழுத உடனே சிவபெருமான் விடையின் மீது உமையொரு பாகராக காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொடுத்த உடனே அந்த அந்த பெரிய புராணம் ரொம்ப அற்புதமாக வரும். என்ன சொல்றார், அம்மையை பார்த்து அழுகின்ற பிள்ளையார் தமை நோக்கி அருட்கருணை எழுகின்ற திருவுள்ளத்து இறைவனார்தாம் எவ்வுலகும் தொழுகின்ற மலைக்கொடியை பார்த்தருளி உன்னுடைய துணை முலைகள் பொழிகின்ற பால் அடிசில் பொன்வள்ளத்து ஊட்டு என்ன. அம்மையை பார்த்து சொல்றாங்கண்ணா, குழந்தைய பார்த்துட்டு, அம்மா நீ போய் உன்னுடைய முளைப்பாலை சுரந்து குழந்தைக்கு பொற்கிணத்துல கொடு அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னு எவ்வளவு சிறப்பு. அப்படி சிறப்பாக அம்மையார் அந்த பாலை கொடுக்கின்ற காட்சி அற்புதமா இருக்கும். குழந்தையை தூக்கி மடியில வச்சு கண்ணை பார்த்து அந்த கண்ணீரை துடைத்து அப்படியே அந்த பாலை பொற்கிணத்தை கையில கொடுத்து குடின்னு சொன்னாங்களாம். எவ்வளவு பெரிய சிறப்பு. திருஞான சம்பந்த பெருமானுடைய அவதாரம் மிக மிக அற்புதமானது. ஒரு குழந்தை எப்படி இந்த மொழியை காப்பாற்றும், எப்படி இந்த சமயத்தை காப்பாற்றும் என்றால் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. ஏன்னா சமணர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் ஒரு குழந்தையால் செய்ய முடியும். திருவருள் பெற்ற குழந்தையால் எதையும் செய்ய முடியும் என்பதை காட்டியது திருஞான சம்பந்த பெருமானுடைய அவதாரம்தான். அதை நாம் இன்னும் விரிவாக அடுத்து வருகின்ற பகுதியில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.